அந்த வியானாவே அப்படி இப்படின்னு தேவையில்லாதது சொன்னாலுமே, அவர பத்தி நெறைய விஷயம் சொல்லிட்டா. அதுதான் அவரால பொறுத்துக்க முடியல. ம். அதான் சரி வந்து உங்களுக்கு மனசு சொல்லுங்க. உங்களுக்கு மனசு ஆறுதல் வேணும்னா, கானா வினாத்துக்கு நன்றி சொல்லணும்னா, ஆர்மில ஒரு ஸ்பேஸ் போகுது. போயிட்டு, "ரொம்ப ஐயோ! நன்றிங்க. கானா வினாக்கு ரொம்ப தப்பு ஐயோ! பண்ணதுக்கு" சொல்லிட்டு வாங்க. நான் எந்த ஸ்பேஸ்லயுமே பேசவே மாட்டேன். எனக்கு பேச வராது. சும்மாங்க விளையாட்டுக்கு சொன்னேங்க. நீங்க வேற. ஐயோ! போய் போய் சண்டைக்குலாம் நம்ம போறதில்ல. பிடிக்கலன்னா அவ்வளோதான். நான் யாராவது மெசேஜ் சண்டைங்க. நான் பிடிக்கலன்னு ஐயோ! அது சண்டை பேசினாலே இல்ல. சண்டை வந்துரும். அது எப்படி நான் நெறைய அது கேட்டிருக்கேன் அதனால. அது எப்படிம்பாங்க நம்மளுக்கு அந்த நேரம் பாயிண்ட் வராது. எல்லாம் இருக்கும். ஆனா ஏதாவது பேச வந்தாங்கன்னா பாயிண்ட் வராது. அப்புறம் நல்லா இருக்காது. சரி நான் போயிட்டு அந்த ஸ்பேஸ்க்கு கானா வினோத் ஆர்மி அவர்களே, அந்த ஹெட் அவர்களே, மிக்க நன்றி. நேத்து கானா வினோத் பண்ண அட்டூழியம் ரொம்ப நல்லா இருந்தது. இதனால எல்லாரும் அததான் பேசுறாங்க. அப்படியே கன்டின்யூ பண்ணுங்க. ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு சரி வந்துடுறேன். சரி பாத்தியா நம்ம அக்கா சண்டைக்கு ரெடி பண்றாங்க. ரெடியா இருந்துக்கோ. ம். இங்க யாரும் இருக்காங்களா என்ன? வீணத்துக்குள்ள ஃபேன்ஸ் யாரும்? ஆ, வாங்க அங்கிட்டு விஷ்ணு வாங்க. போறீங்கன்னா யோசிச்சுக்கோங்க. நான் அந்த பக்கத்துலாம் வரமாட்டேன் வேற. யோசிச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ஆகாது. அது ஒரு இதாயிட்டு அது பிளாக் பண்ணி அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஆல்ரெடி நான் கேட்டேன்லாம். அதான் விளையாட்டுக்கு சொன்னேன். அந்த ஆர்மில போய் எவனாவது சொல்லுவானா எதையாவது? சும்மா கிண்டலுக்கு சொல்லிட்டு என்கிட்ட வந்து நம்ம 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 ஸ்பேஸ் வர ஒருத்தங்க ரெகுலரா வரவங்களே வந்து என்கிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி அந்த ஸ்பேஸ்ல திவ்யாவை வந்து அவங்க நீதிபதி இல்ல அப்படி சொல்லிட்டு ரைமிங்கா ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி யாரோ பேசியிருக்காங்க. அதை வந்து இவங்க எல்லாம் உடனே சைலண்ட் ஆயிட்டு அதை காது கேட்காத மாதிரி கடந்து போயிருக்காங்க. கோஹோஸ்டும் ஹோஸ்டும் இதை அவங்க என்கிட்ட வந்து சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் என்ன சொன்னேன், இப்போ நியூட்ரலா நம்ம சில பேர்கிட்ட ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆலன் மாதிரி யாரோ ஓரளவுக்கு நியூட்ரலா இருப்பாங்க. அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் ஓரளவுக்கு நியூட்ரலா பண்றாங்கன்ட்டு நம்ம ஏதாவது தப்புனா ஏன் ப்ரோ இது பண்ணீங்கன்னு போய் கேட்போம்ல. அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட போய் கேட்கலாம். ஒரு ஃபேண்டமே இப்படிதான் இருக்கு. அவங்க அவங்க ஆள் என்ன பண்ணாலுமே டிஃபெண்ட் பண்ணியோ அதை முட்டு கொடுத்தோ தான் பேசுறாங்க. அவங்க கிட்ட போய் நீங்க நியாயம் எதிர்பார்க்க முடியாது. எப்படி சொல்றது, ஒரு விஷயம் வந்து எப்படி சொல்றது, எனக்கு அது அவங்க கிட்ட இப்போ டிஎம்ல நான் ஓப்பனா சொல்லிட்டேன். ஸ்பேஸ்ல அது நல்லா இருக்காதுன்னு பாக்குறேன். ஒரு கூட்டம் இப்படிதான் தெரிஞ்சிருச்சுன்னா அதை போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றதுல அர்த்தம் கிடையாது. என்னன்னா இப்ப பார்வதி கிட்ட போயிட்டு இவங்க அக்யூசேஷன் கார்டு வச்சுட்டாங்க, பண்ணது தப்பு, மன்னிப்பு கேளுங்கன்னு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. பார்வதினாலே அக்யூசேஷன் வைப்பாங்க தானே, அதுதானே நிதர்சனமான உண்மை. அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா? அந்த மாதிரி தான் அந்த ஃபேண்டம். அதனால அது பெருசா மைண்டுக்கு எடுத்துக்காதீங்க. அதனால தான் அந்த பக்கம் நிறைய பேர் போறதில்ல. மோஸ்ட்லி அப்யூசிவ் ஐடிஸ் நிறைய இருக்கு, நான் பார்த்துட்டு நிறைய பேர் பிளாக்கும் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அவங்க கொஞ்சம் வினோத் மாதிரி பிஹேவியர் கொண்டவங்களா மற்றவங்கள புள்ளி பண்றவங்களா இருக்காங்க. அதனாலதான் நம்ம கேட்கணும்னு வரும்போது கேட்போம். ரெக்கார்டிங் ஸ்பேஸ் தானே வச்சிருக்காங்க, நம்ம அடிக்கணும்னா அடிக்கலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம இப்போதைக்கு திவ்யா மேல ஃபோக்கஸ் பண்ணலாம். அவங்களுக்கு என்னன்னா அவங்க ஆள் மாதிரி நம்ம சைடு எந்த மேஜர் மிஸ்டேக்ஸும் இல்லை. அதனால திவ்யா எங்க ஸ்கோர் பண்ணாலுமே அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கோ தாங்கிக்கோ முடியல. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெரிய பெரிய விஷயமா பேசுறவங்க. நேத்து ஜட்ஜா நீதிபதியா திவ்யா உட்கார்ந்துருக்காங்க. அவர் ஒரு சைட் கையை மறைச்சிட்டு கண்ணை அடிச்சுட்டு நாக்க கடிக்கிறாரு, ஜட்ஜை பார்த்து பண்றாரு. அந்த பிஹேவியர் பத்தி யாருமே பேசல. அவ்வளவுதாங்க. அவங்க அவங்க என்ன பண்ணாலும் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஆதிரை பத்தி பேசினது, ஆதிரை கேட்டது அவ்வளோ வெளியே வந்துச்சு இல்லையா? திவ்யாவை பார்த்து பண்ணது ஏன் வெளியே வரல? நம்ம ஃபேண்டம்லயே கூட நிறைய பேர் போடலன்னு நான் அதை யோசிச்சேன். அதுதானே ஆக்சுவலா நம்ம ஃபர்ஸ்ட் போட்டிருக்கணும். அவங்க அந்த பிஹேவியர் யாரும் கால் அவுட் பண்ணாம விட்டுட்டா அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைன்ற மாதிரி சாயம் பூசி முழுகிடுறாங்க. அதுதான் உண்மை. நேத்து அந்த கேஸ் நடக்கிற வரைக்கும் அவ்வளோ ட்வீட்ஸ் போட்டுட்டு இருந்தவங்க வினோத்தோட பிஹேவியர் மாறின உடனே ட்வீட்ஸ் எல்லாம் போடுறதை விட்டுட்டு காணாம போயிட்டாங்க பாருங்க. அவ்வளவுதான் அவங்க. அதுக்கு போயிட்டு நீங்க அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வினோத் மாதிரியே தே ஆர் எக்ஸ்போசிங் தெம்செல்ஸ். நீங்க அதை எக்ஸ்போஸ் பண்ணட்டும்னு விட்டுருங்க. விட்டா அவங்களே எக்ஸ்போஸ் ஆகி அவங்களே அவங்க பேரை கெடுத்துப்பாங்க. நம்ம போய் கெடுக்கணும்னு அவசியமே இல்லை. இது ஆக்சுவலா காமனா நான் எல்லாருக்குமே சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான், நம்ம நியூட்ரலா ஓரளவுக்கு பேசுறவங்க கிட்ட போயிட்டு பேசலாம். இவங்க இப்படிதான் ஒருத்தங்களை தெரியுது,
அவங்க கிட்ட போயிட்டு எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க? அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. விட்டுறலாம், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு அந்த மாதிரி தப்பா பொண்ணுங்களை தப்பாவே பாக்குற, தப்பாவே அணுகுற, தப்பாவே பேசுற ஒரு பர்சனுக்கு சப்போர்ட் பண்றவங்க எப்படி இருப்பாங்க? அப்படிதான் இருப்பாங்கன்னு விட்டுருங்க. ஓகே, இன்னைக்கு என்ன டாபிக்லாம் பேசுனீங்க அது பார்க்கலாமா? இன்னைக்கு ஜட்ஜா திவ்யா எப்படி பண்ணாங்க? சொல்லுங்க. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ கேக்குறேன். நேத்து கொஞ்சம் புலம்புனீங்களே. பொதுவான இல்ல எல்லாரும் ஹாப்பி. நேத்தை விட இன்னைக்கு எல்லாரும் ஹாப்பி. பொதுவா அதான் ஃபீட்பேக். பூரா ஹாப்பி என்னாச்சு? எனக்கு எனக்கு என்னென்ன பிடிச்சிருந்ததுன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து அவங்க எந்த இடத்துலையுமே அட்வொகேட்டாவோ நான் இதை பார்த்தேனோ அதை பார்த்தேனோ இன்வால்வ் ஆகலை. எனக்கு திவ்யா கிட்ட நிறைய பேர் சொல்றாங்கல்ல, வினோத்க்கும் திவ்யாவுக்கும் ஒரு சேம் குவாலிட்டி இருக்கு, சேம் சேம் நெகட்டிவ் இருக்கு, ரெண்டு பேர்கிட்டயுமே அக்செப்டன்ஸ் இல்லைன்னு. ஆக்சுவலா திவ்யா கிட்ட அக்செப்டன்ஸ் இருக்கு. திவ்யா கிட்ட எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து அதை அட்மிட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆமா, நான் இந்த தப்பு பண்றேன் அந்த தப்பு பண்றேன்னு ஒருத்தவங்க சுட்டி காட்டும் போது அந்த டைம்க்கு அட்மிட் பண்ணிக்கிறது இல்லை. ஆனா அது வந்து அவங்க பிஹேவியர்ல சேஞ்சஸ் தெரியுது. நெக்ஸ்ட் டே அதை மாத்திக்கிறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் தலையாகும் போதுமே கூட விஜேஎஸ் சார் வீக்கெண்ட்ல சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் கைஸ். விஜய் சொல்லும் போதே கூட அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கொஞ்சம் அப்செட்டாக முகத்தை வச்சிருப்பாங்க. ஆனால் நெக்ஸ்ட் வீக்கே அவங்க கிட்ட மாற்றம் தெரியும். அவங்க நெக்ஸ்ட் வீக் டாஸ்க் நல்லா விளையாடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ தட் அவங்க வந்து அந்த இடத்துல அட்மிட் பண்ணிக்கிறதா இல்லையே தவிர, அவங்க நான் தப்பு பண்ணலன்னு வினோத் நேத்து ஒன்று பண்ணாருல, டாஸ்க் ஜெயிச்சும் கூட எல்லார்கிட்டயும் போயிட்டு சண்டை வலிக்கிறது, புள்ளி பண்றது, மார்க் பண்றது, அந்த மாதிரி அவங்க பண்ண கிடையாது. யாராவது சுட்டி காட்டினா அந்த டைம்க்கு அவங்களுக்கு அப்செட் ஆகுது, சைலண்ட் ஆயிடுறாங்க. அது நம்ம எல்லாருக்குமே நடக்கிறது தான். என்னதான் நம்ம தப்பா இருந்தாலும் உடனே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஒருத்தங்க நமக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லும்போது. ஆனா அதை அவங்க பிஹேவியர்ல அவங்க நெக்ஸ்ட் டேவே சேஞ்சஸ் கொண்டு வந்து காமிக்கிறாங்க. இன்னைக்கும் அதே தான் பண்ணாங்க. நேற்று என்னென்ன தப்பு இருந்ததுன்னு அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து முடிக்கிற டைம்க்குலாம் ரியலைஸ் பண்ணிட்டாங்க. அதை இன்னைக்கு அதுக்கேற்ற மாதிரி அழகாக மாற்றிட்டு, எந்த இடத்துலையுமே நான் இங்கே பார்த்தேன் அங்கே பார்த்தேன்னு எவிடென்ஸாக இன்வால்வ் ஆகலை. அதே மாதிரி அட்வொகேட்டோட பாயிண்ட்ஸையோ எதுக்குமே அவங்க பேசல, எடுத்து கொடுக்கல. ஆனால் ஒரு ஜட்ஜாக எங்கெங்கே இன்வால்வ் ஆகணுன்றதை அவங்க அழகாக பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 2 இடத்துல அழகாக பண்ணியிருப்பாங்க பார்வதி கேஸில். எங்கன்னா அமித் வந்து மேரிட் மென்ன்றதை நீங்கள் அடிக்கோடிட்டு காட்டுறீங்க, அதை ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, அது திரும்ப திரும்ப அதை பண்ணாதீங்க அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. எனக்கு அந்த டாஸ்க் லெட்டர் படிக்கும் போதே பார்வதி வந்து கம்ருதீனோட கேஸையும் அமித் கேஸையும் சேர்த்ததுக்கு காரணமே அந்த கேஸில் அமித்தை கொண்டு வந்து ஜெயிக்கணுன்றது தான். அதனால அது அவங்க சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எதுக்கு அவர் மேரிட் மென்னு மென்ஷன் பண்ணிட்டே இருக்கீங்கன்றத ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துருப்பாங்க. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இன்னொரு பாயிண்ட் வந்து என்னன்னா, ரெண்டு கேஸையும் அவங்க ஒரே கேஸா வந்து பார்ப்பாங்க. அதை பிரிச்சு திவ்யா சொல்லுவாங்க, இது வேற கேஸ் இது வேற கேஸ், நீங்க அமித் கேஸையும் கம்ருதீன் கேஸையும் முதல்ல ஒன்னாக்குறதே தப்பு, நீங்க இது பிரிச்சு பேசுங்க, இது ஒரு கேஸ் இது ஒரு கேஸா டிஸ்கஸ் பண்ணலான்னு. அந்த பிரேக் த்ரூவே ரொம்ப அழகா இருந்தது. அதே மாதிரி லாஸ்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது நல்லா சீரியஸா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க இருந்ததை பேஸ் பண்ணி வீக்கெண்ட்ல பேஸ் பண்ணி எல்லாத்தையும் வச்சுதான் கரெக்டா பாயிண்ட் பை பாயிண்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அப்ப நடுவுல அமித் தூங்காதீங்க அப்படின்னு ஒரு கவுண்டர் போடுவாங்கல்ல, அது நல்லா இருந்துச்சு. அவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்கும். அந்த பேசிட்டு இருக்கும் போது நடுவுல ஒருத்தங்க சிரிப்பா பேசுறது நல்லா இருந்தது. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அதே மாதிரி நான் சொன்னேன்ல, அட்வொகேட்டா அரோரா கொஞ்சம் ஆதிரி கேஸ்ல வேணும்னே தான் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களே திரும்ப திரும்ப இன்வால்வ் ஆகி வர்றதால. இன்னைக்கு பாருங்க, ஜட்ஜா வந்து உட்காந்ததும் எவ்வளோ அழகா பேசினாங்க மேடம், பாயிண்ட் பை பாயிண்ட் எவ்வளோ அழகா ஃபர்ஸ்ட் கேஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை டிஃபெண்ட் பண்ணி பார்வதி சைட் சாதகமாக்குனாங்க பார்த்தீங்களா? அதான் இன்னைக்கு நேத்து எவ்வளோ பண்ணலையோ இன்னைக்கு ஜட்ஜா பண்ணும்போது மட்டும் அவ்வளோ கரெக்டா பண்ணிட்டாங்க பாருங்க. அதனாலதான் சொன்னேன், அரோரா நேத்து வேணும்னே தான் சரியா பேசல, ஃபன்னா பண்றேன்னு வினோத்க்கு சப்போர்ட் பண்ணி பயஸா இருந்தாங்க. அதனாலதான் கொஞ்சம் இவங்க மேலேயே ஜட்ஜ் மேலேயே அதிகமா தப்பு இருக்க மாதிரி அது போக வேண்டியதா ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனா ஓகே, யாருக்காவது மாற்று
ஒண்ணு கன்ஃபார்ம் சிஸ்டர். நாளுக்கு நாள் நம்ம ஆள் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டே போயிட்டே இருக்காங்க. ஸோ நம்மளும் ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணிக்கிட்டே போணும். ஸோ மொமெண்டம் கரெக்ட்டா இருக்கு. அதே மாரி நம்ம எனிமி பாரு கிராஃப் கீழ வந்துகிட்டே இருக்கு. அது மாரி கானா வினோத் நாளுக்கு நாள் அசிங்கப்பட்டுட்டே இருக்காரு. ஸோ நம்ம மேல இருக்கோம். அவங்க கீழ வந்துட்டு இருக்காங்க கிராஃப். ஸோ இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். யாராவது இப்போ ஏதாவது வார்த்தை விட்டு 1, 2 வார்த்தை விட்டு ஃபைட் புல் பண்றாங்கன்னா போகாதீங்க. இப்ப அந்த ஸ்பேஸோட மெயின் பெர்சன் இல்ல நியூட்ரல்னு நீங்க நினைக்கிறவங்க அத பண்ணும்போது, அத நெறைய பேர் நம்புறதுக்கும், ஃபாலோ பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம அப்ப போலாம். நமக்கே இப்போ வந்து பொதுப்படையாவே தெரியும். ஒரு சில ஐடிஸ்ல வந்து அப்யூசிவ் ஐடிஸ்ன்னு. அவங்கெல்லாம் பண்றாங்கன்ட்டு போகாதீங்கன்னு தான் சொல்றேன். சரிங்களா? ஏன்னா நம்ம இதுல விட்டுட்டு நம்ம தேவையில்லாத பிரச்சனைய ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இல்ல சிஸ்டர். இப்ப போன வாரமே எடுத்துக்கோங்களேன். இப்ப நம்ம ஸ்பேஸ் விட்டுருங்க. இப்பதான் போடுறோம். ஒருத்தர் கூட திவ்யா சைடு பேசவே இல்ல. பேசினா கூட ஒரு ஜஸ்ட் 1% தான் பேசுனாங்க. எனக்கு எதிராவே அப்ப பேசுறீங்களா? அப்ப பிபி அவமதிக்கிறீங்களா நீங்க? உட்காருங்க நித்யா, உட்காருங்க திவ்யா அப்படின்னு இருப்பாங்க. எப்படிங்க சொல்லுவாங்க? இதுல பாரதிக்கு ஃபேவரா மட்டும்தான் சொல்ல முடியும். சேனல்லே அகென்ஸ்டா பகிச்சுட்டு எங்க தலைவியால சொல்ல முடியும்னா எனக்கு புரியலையே. எத்தனை வாட்டி தான் அவங்களும் ரோஸ்ட் வாங்குவாங்க? ஒரு வாரமாவது அவங்களை நிம்மதியா உட்கார விடுங்க. பேசுங்க லியோ. ஆமாமா. நித்யா நீங்க கொஞ்சம் இருங்க. எக்ஸ்கியூஸ். லியோ இல்ல லியோ ப்ரோ நான் வெல்கம் வெல்கம். டெய்லி வந்து பேசுங்க. நான் ஒன்னே ஒன்றுதான். பட் நான் பேசுறது நித்யா சொல்லுங்க கேட்டுச்சா சொல்லுங்க. உங்களுக்கு? எனக்கு நீங்க பேசுன எதுவுமே இவ்வளவு அதுதான் நேரம் கட் ஆயிடுச்சு கேட்கல. கட் ஆயிடுச்சு. நடுவுல கட் ஆயிடுச்சு. என்னாச்சு? நீங்க ஓகே அந்த ஓகே. ஹங்கர் ஸ்ட்ரைக் பத்தி சொல்ல வந்தீங்கல்ல, அப்போ கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணி அந்த பாயிண்ட் மட்டும் சொன்னேன். ஓகே ஓகே. எனக்கு சுத்தமா கேட்கல. அதுக்கப்புறம் நான் போயிட்டு வந்தேன். நோ ப்ராப்ளம். தேங்க்யூ. சொல்லுங்க லியோ. ஓகே. ஹாய். இன்னைக்கு காலையில நான் லைவ் பார்த்தேன். அந்த மைக் போடாததுக்கு இவங்க பனிஷ்மெண்ட் டிஸ்கஷனு. அதுக்கு முன்னாடி நான் அவங்க முன்னாடி ஜாகிங் போகும்போது மைக் ரிமூவ் பண்ணிட்டு பேசுனது நான் பார்க்கல. அந்த கிளிப் வந்து நான் டிஎல்ல தான் பார்த்தேன். அவங்க மைக் என்ன, நான் அந்த கிளிப்பை பார்த்த வரைக்கும் எனக்கு புரிஞ்சது. ஃபர்ஸ்ட் மைக் போடல, அப்புறம் அமித் சொன்னாரு. அதுவே தப்பு. இவ்வளோ பெரிய ரெப்பகஷன் வந்திருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் மைக் போடாம பேசுனதுக்கு பிக் பாஸ் இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கல. அவங்க மல்டிபிள் டைம்ஸ் போடாம இருந்திருக்காங்க, ஆஃப் பண்ணிட்டு பேசியிருக்காங்க, கேப்சூலை மூடிட்டு பேசியிருக்காங்க. 10க்கும் மேற்பட்ட தடவை நான் வார்ன் பண்ணியிருக்கேன்னு போன வாரம் டாஸ்க்ல பிக் பாஸ் வந்து அட்ரஸ் பண்ணாரு எல்லாரையும் திட்டும் போது. அதுக்கப்புறம் 1 or 2 டைம்ஸ் அதை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமும் அது ஆர்எல்ஸ் நமக்கு காட்டாதது நிறைய வாட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் பிக் பாஸ் வந்து 10க்கும் மேற்பட்ட தடவைன்னு சொன்னாரு. அத்தனை வாட்டி இங்க யாரும் டிஎல்ல கவுண்ட் பண்ண மாதிரி தெரியல. ஸோ அதுக்கப்புறமும் நிறைய வாட்டி அவங்க போடாம இருந்துதான் இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட். அந்த நைட்டு கலட்டினது வந்து கண்டிப்பா அது டிஎல்ல செம்ம வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் மார்னிங் வந்து இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இதுவுமே நிஜமா பெரிய பனிஷ்மெண்ட். அப்படி இருக்கும் போது ஜென்ரலாவே கண்டஸ்டன்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த அனௌன்ஸ்மெண்டே வராம இருக்கிறதுக்கு அது கேப்டனும் அதை என்ஷூர் பண்ணணும். இவங்க இவ்வளோ பார்த்ததுக்கு அப்புறமும் அமித் சொல்ற அளவுக்கு வச்சதே பெரிய தப்பு. சரி, அமித் சொல்லிட்டாரு, போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த உள்ள போயிட்டு அவங்க ஹக் பண்ணி பேசுறதுல வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனா காதுல பேசுறத நம்ம தப்பு சொல்லலாம். விக்ரம் இருக்கான்னு கமல்ஹாசன் சொல்லவும் இவங்க வந்து இல்ல அப்பதான் நம்ம வேணும்னே பேசணும் அப்படின்ட்டு. நீ என்ன வேணா பண்ணிக்கோமா, அது பிரச்சனை இல்லை, நீ யாரை வேணா வெறுப்பேத்திக்கோ, யாருக்கும் பிரச்சனை இல்லை. பட் ஆனா காதுல போய் சொல்றது, அவங்க ஏதாச்சும் சொன்னாங்களா இல்லையான்னு கூட இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஸோ தென் தட்ஸ் ஈக்குவல் டு ஹைடிங் த மைக் அண்ட் ஸ்பீக்கிங்ல. அதுக்கு ஈக்குவல் தானே இது. ஸோ இதுல வேற அது அந்த மீட்டிங்ல அட்ரஸ் பண்ணும்போது கில்ட்டி கான்சியஸே இல்லாத மாதிரி இருக்கீங்கன்ற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு அமித் சொல்றாரு. அதுக்கு வந்து 2 பேரும் ஆர்கியூ பண்றாங்க. அது எப்படி நீங்க சொல்லுவீங்க? அப்ப நான் என்ன அழுதுட்டே இருக்கணுமா? நான் பாக்குறேன், நமக்கும் தெரியுது, அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கும் தெரியுது, இவங்க கில்ட்டியாவே ஃபீல் பண்ணல. அது எந்த இடத்துலயுமே விசிபிளா தெரியல. இவங்க அது 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 ஆக்சுவலி இது கமலஹனுக்கு எப்படின்னு தெரியல. கமலஹனுக்கு ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு இருக்கும், இதுல இருந்து எப்படியோ தப்பிக்கணும்னு அந்த பக்கம் போயிட்டு கானாவினத் கூடயும் அரோரா கூடயும் ஒண்ணுமே நடக்கிற மாதிரி பாட்டு பாடிட்டு இருந்தாரு. அப்புறம் ஒரே ஒரு வாட்டி வந்து மைக்கு கேமரா முன்னாடி சாரி கேட்டாரு. அவ்வளவுதான். அப்புறம் ஒண்ணுமே நடக்கலன்ற மாதிரி தட்டி விட்டு போயிட்டாரு. ஆனா பார்வதிக்கு எப்படின்னா, இது அவங்களுக்கு நான் உண்மையிலே இவ்வளவு நாளா அவங்க கேம் அனலைஸ் பண்ணதை வச்சு சொல்றேன், டீப் டவுன் அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்.
அவங்க பொறுத்த வரைக்கும் நெகட்டிவா இருந்தாலும் ஹைலைட் ஆகுறது தானே அவங்களுக்கு பிடிச்ச விஷயம். இந்த விஷயத்துல அவங்க நெகட்டிவா இருந்தாலும் ஹைலைட் ஆயிருக்காங்க. அதனால நம்மனால இப்ப மொத்த வீடுமே ஒண்ணு அனுபவிக்குது. நம்மளை பத்தி பேசிட்டே இருப்பாங்க, நம்ம கிட்ட பேசுவாங்க, நம்மளை பத்தி தப்பா பேசுவாங்க, நம்ம அதுக்கு ரிவர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் அவங்க மனசுக்குள்ள இருக்கு. அது நல்லாவே தெரியுது. அந்த மாடுலேஷன்ல தான் அவங்க எல்லார்கிட்டயும் பேசிட்டு வராங்க. என்னை வச்சு செஞ்சிடாதடி, நான் அதை பண்ணிடாதடி, இது பண்ணிடாதடி அப்படின்னு போய் பேசுறதெல்லாம் எனக்கு கில்ட்டியில பேசுன மாதிரி இல்லை 1% கூட. அதுக்கப்புறம் அத அத பார்த்து அப்புறம் காலையிலயும் ஸ்டில் அமித் வந்து சொல்ற மாதிரி வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்துட்டு பண்ணாங்க. ஸோ நீங்க கில்ட்டியா இல்லைன்னு சொன்னது தப்பில்ல, அதுக்கும் ஆர்கியூ பண்றாங்க. அப்புறம் எனக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒரு சில பாயிண்ட்ஸ் பிடிக்கல. காலையில அவங்க அட்ரஸ் பண்ணும்போது எனக்கு அமித் சொன்ன பனிஷ்மெண்ட் வந்து ஓகே, அது வந்துட்டு அது கரெக்டான பனிஷ்மெண்ட் தான். ஆனா இது கண்டிப்பா இவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் அப்படி பண்ணலன்னா வீட்டுல இருக்க யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. அதையும் அவங்க ஒத்துக்கல. பட் அதை பண்ணிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப பயந்தேன். அப்புறம் ஐயோ பாருங்க இவங்க எல்லாம் ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்ட்டு சிம்பத்தி போனாலும் போயிடும். அதனால அது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். பட் அதுவும் நடக்கல. அதிசயமா ரொம்ப நாள் கழிச்சு சாண்ட்ரா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. இப்ப நான் சொன்ன பாயிண்ட், இந்த கமலதன் வந்துட்டு சுத்தமா கண்டுக்கல. பார்வதியாவது அட்லீஸ்ட் எல்லாருக்கிட்டையும் போய் பேசிட்டு இருந்தாங்க. டீ இல்லைன்னா டீ இல்லை, இப்ப அதுக்கு என்ன அப்படிங்கிற சென்ஸ்ல தான் பேசுனாங்க. அந்த சென்ஸ்ல தான், அந்த மாடுலேஷன்ல தான் கமருதன் பேசுறாரு. அது வந்து எடுத்து சொன்னாங்க கரெக்டா. அண்ட் அதனால இவங்க 2 பேரும் பேசாம இருக்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாயிண்ட் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அரோரா சொன்னது நாங்க தூங்கினா அவங்க பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னது நல்லா இருந்துச்சு. அப்புறம் நிறைய பேர் சொன்னது நல்லா இருந்துச்சு. இப்ப இவங்க பேசாம இருக்கிறது அவங்களுக்கு ஹிட் ஆகும் அப்படின்ட்டு வேணா சொன்னாங்க. இவங்க 2 பேர் பேசிக்கலனா தான் அது ஹிட் ஆகும் அவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சுபிக்ஷா வந்து சம்பந்தமே இல்லாம மொத்த இஷ்யூ டைல்யூட் பண்ற மாதிரி, டைவர்ட் பண்ற மாதிரி, சாண்ட்ரா வேணும் மைக் போடல, அது பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணாரு, அதுக்கு நம்ம எதனா பண்ணோமா அப்படின்னு சம்பந்தமே இல்லாம ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு, இப்ப இவங்க பேசாம இருந்தா ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருவாங்களான்னு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்து வச்சு, அது பொண்ணு எதுக்கு பேசுச்சுன்னே தெரியல. அதை வேற புடிச்சுக்கிட்டாங்க 2 பேரும், கமருதீனும் பார்வதியும். அது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த மொத்த கான்வர்சேஷனுமே டைல்யூட் பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் எனிவே நான் அந்த வேலை செய்யணும் அப்படின்றத பனிஷ்மெண்டா இருக்கணும்னு நான் நினைச்சேன். கடைசியில் அது வந்துருச்சு. அப்புறம் அதுக்கும் வந்துட்டு அமித் வந்துட்டு ரொம்ப ட்ரை பண்ணாரு. அதுல நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னா, ஆக்சுவலி கமல் இவங்க 2 பேருக்குமே என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தெரியல. அதை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனா காலையில நான் அப்சர்வ் பண்ண விஷயம் வந்துட்டு, பார்வதிக்கு பேசணும்னு இருக்கு. கமலுதீன்கிட்ட பேசாம இருக்க முடியாது அப்படிங்கிறது பார்வதியோட ஸ்டாண்டு. கமலுதீனுக்கு வந்துட்டு இதுக்காக நான் வேலை செய்யணுமா, எல்லா வேலையும் நான் செய்யணுமா, அதுக்கு பேசாமலே இருந்துடலாமே அப்படின்ற ஸ்டாண்டு கமலுதீன் எடுத்துட்டாரு. அதனால இவங்க சொல்றாங்க, பேசாம இருக்க முடியுமா, பேசாம இருக்க முடியுமாங்கிறாங்க. அவர் திரும்ப திரும்ப அதுக்காக வேலை செய்ய முடியுமா, அதுக்காக எல்லா வேலையும் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு, நீ வேணா யோசிச்சு பாரு, நம்மளை பிரிச்சுட்டாங்க, ஜோடியை பிரிச்சுட்டாங்க, நமக்கு தான் மைலேஜ் ஏறும். அதனால வந்துட்டு நம்ம வந்துட்டு பேசாமலே இருந்துடலாங்கிறாரு அவரு. இது எனக்கு பார்க்கும்போது இது என்னடா ஜோடி இது, இவங்க வேற பேசி இவங்களுக்கு எடிட்டு போட்டு இவங்களுக்கு ஒரு கூட்டம் அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு. அதுல கமலஹாசன் ஒரு வார்த்தை விட்டாரு, அதை யாராவது நோட் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல, டிஎல்ல கூட ஹைலைட் ஆச்சுன்னு தெரியல. நிறைய வேலை சொல்லுவாங்க, வேணும்னே வந்து குப்பை போடுவாங்க, நான் குப்பை டென்ஷன் ஆகி போடுவாங்க. ஆமா. யாரையாவது அடிச்சிருவேன், அப்புறம் நான் வெளியே போயிருவேன் அப்படின்னாரு. எப்படி அவர் அப்படி பேசுறாருன்னு எனக்கு புரியல. அப்படி ஒரு பர்சனுக்கு எப்படி சப்போர்ட் பண்றாங்க, அப்படி ஒரு பர்சன் எப்படி புஷ் பண்றாங்க சேனல்னு எனக்கு தெரியல. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்ப யாருன்னா வந்து உன்னை டென்ஷன் படுத்தணும், நீ அடிச்சிருவ, அடிச்சுட்டு வெளியே போயிடுவ, இதை வந்து நீ தைரியமா கேமரா முன்னாடி சொல்லுவ. சரி எல்லாம் நேரம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் ஃபைன், எனக்கு சம்பவம் அவங்க வேலை செய்யணும் அப்படின்றது வந்து முடிஞ்சதுன்றது ஓகே தான். அதுக்கப்புறம் டாஸ்க் பொறுத்த வரைக்கும் நான் அந்த எஃப்ஜே ஆத்திரை டாஸ்க் நான் பார்க்கல. எஃப்ஜே வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு. அது அமித்தும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு, விக்கல்ஸ் அந்த ஐடியா கொடுத்துருக்காரு. அதனால ஆதிரைக்கு வந்து பிடிக்கல. அது ஒரு கேம், பிக் பாஸ் கேம் மூவா அது ஒரு ஸ்மார்ட் மூவ் தான். இது அதை பத்தி பேசினா எஃப்ஜே ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிடுவாரு. அதனால அது அவர் அதை அப்படியே முடிக்கணும்னு ட்ரை பண்ணாரு. ஆனா டாஸ்க் வைஸ் அது வந்து ஒரு ஸ்பாய்லர் தான். இப்போ இந்த டாஸ்க் வைக்கிறது வின்னிங் ஆர் லூசிங் கிடையாது. ஆர்குமெண்ட் வரும்போது, டிபேட் வரும்போது ஆளுக்கு எக்ஸ்போஸ் ஆவாங்க, நிறைய பாயிண்ட்ஸ் வெளியே வரும்.
அதுக்குதான் இந்த டாஸ்கே வைக்கிறது. தப்பு ஆக்சுவலி நிறைய பேருக்கு இந்த இந்த கேஸ் போடும்போதே நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும் யார் மேல தப்பு இருக்கு இல்லைன்றது அவங்க மனசாட்சிக்கு தெரியும். அப்ப என் மேல தப்பு இருக்கு, இது எனக்கு அகைன்ஸ்டா தான் போகும்னு தெரியறவங்க எல்லாம் ஓகே சாரிங்க அப்படின்ட்டு போயிட்டா இந்த டாஸ்கே வைக்க முடியாது. ஸோ அந்த வகையில அது ஒரு ஸ்பாய்லர் தான். பட் அவரோட பர்சனல் கேமுக்கு இது வந்து ஒரு ஸ்மார்ட் மூவ் தான். ஸோ இது ரெண்டு விதமாகவும் பார்க்கலாம். ஸோ ஆதிரையோட ஹேங்கர் வந்து ஜஸ்டிஃபைடு தான். பட் ஆதிரைக்கு நான் ஃபுல்லாகவும் சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க ரெண்டு பேர் விஷயத்துல ரெண்டு பேர் மேலேயுமே தப்பு இருக்கு. அப்புறம் திவ்யா as a ஜட்ஜ் எனக்கு மறுபடியும் ஏன்டா ஜட்ஜா போட்டாங்க அப்படின்னு ப்ரோமோல பார்த்து பயந்துட்டேன். அப்புறம் ஓகே ஃபைன். பட் ஆனால் அவங்க நல்லா தான் பண்ணாங்க ரெண்டு பேருமே. அரோரா திவ்யா ரெண்டு பேருமே நல்லா பண்ணாங்க. சபரியோட ஆர்குமெண்ட்ஸும் நல்லா இருந்துச்சு. சபரியோட ஆர்குமெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் அது ஹி ஆர்குட் ஃபார் ராங் பர்சன். அதனால அந்த பர்சனையே அவர் கவுத்து விட்டாரு. ஸோ அவருக்கு அகைன்ஸ்டான பாயிண்ட்ஸை அவரே அழகா எடுத்து கொடுத்துட்டாரு. அதை அரோரா வந்து கரெக்டா கேட்ச் பண்ணி ஜட்மெண்ட் வந்துட்டு மாத்தி கொடுத்துட்டாங்க. அதாவது பார்வதிக்கு ஃபேவரா கொடுத்துட்டாங்க. ஸோ அதான் நடந்துச்சு. மற்றபடி அவரோட ஆர்குமெண்ட் நல்லா இருந்துச்சு. பிகாஸ் ஆஸ் யூஸ்வல் அவர் பயங்கரமா ஆர்கியூ பண்றாரு. அந்த கேஸ் வந்து நான் ஃபுல்லாவே பார்த்தேன். அது நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் லைவ்ல இது இவரு கொஞ்சம் மைண்ட்ல பிக்சடா இருக்காரு. மாட்டாங்க கமருதீனுக்கு அகைன்ஸ்டா இப்பெல்லாம் இவரு இல்ல சிஸ்டர், ரெண்டுமே இல்ல பண்ணக்கூடாது. வடிவேலு ஒரு ஒருத்தங்களுக்கு காமெடி வருமே. அடிப்பட்டு பட் திவ்யா வந்துட்டு அது பிடிச்சுக்கோங்க அப்படி அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. அது இல்லாம எனக்கு அதுதான் இன்னொன்னு அமித் கூட ஒரு 24 hours ஒரு கிளிப்பு பார்த்தேன். ஆச்சு 24 hours பார்த்தேன் நான். என்னதுன்னா வந்து இந்த கேஸ் முடிஞ்சு சாப்பிட்டு இருக்கா அதுக்கு முன்னாடி அது நடந்த டைம்ல வந்து விக்கல்ஸும் அமித்தும் பேசிட்டு இருக்கும்போது அமித் சொல்லுவாரு பார்வதி வந்து அவங்ககிட்ட வந்து லவ்ங்கிறது கண்டென்ட் தான், அதை வந்து இவன் கேட்டிருந்தா நான் அதை கூட சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சபரி வந்து கேட்டிருந்தா அந்த பாயிண்ட் முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி அமித் பேசிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு இதுல என்ன தெரியுதுன்னா வந்து இது வந்து இந்த கேஸ் வந்து எஃப்ஜே மட்டும் கொஞ்சம் வாய் எக்ஸ்ட்ரா விடாட்டினா இந்த கேஸ் வந்து மேக்சிமம் அவருக்கு சபரி சாதகமாக எஃப்ஜேக்கு சாதகமாகவும் போயிருக்கலாமே. அதான் தோணுது. ஆமா ஆமா, அந்த கேஸ் பாத்தீங்களா, எஃப்ஜே கேஸ் கிளவரா சொல்லிடுவாங்க பாரு. நம்ம வந்து கில்ட்டி ஒத்துக்கலாம், அப்பதான் நம்மளுக்கு சாதகமா இருக்கும், நம்ம வின் பண்ணணும், இது வாதாட தேவையில்ல. அதெல்லாம் வந்து சரியான ஒரு மாதிரி பிரெயின். அதெல்லாம் அந்த குரூக்கட் பிரெயின்ஸ் எல்லாம் தெரியுமா, செம்ம. இது அந்த லாயருக்கு ஏற்ற மாதிரியே பயணம் பண்ணிருப்பான் விக்கல். ஷாக் ஆயிடுவா, அதான் ஆதிரி ஷாக் ஆயிடுவா. என்ன இவனுங்க வாதாடவே மாட்டேங்கிறாங்க, ஒத்துக்கிறாங்க, நாங்க ரொம்ப வாதாடினா வந்து எக்ஸ்போஸ் ஆயிடும் பயப்படுறீங்களா சொல்லிட்டு. அதான் ஆதிரி அதை டென்ஷன் ஆயிடுவா. வந்து என்ன ஃபர்ஸ்ட் இந்த பார்வதி கேஸ் பண்ணணும் எஃப்ஜே ஃபர்ஸ்ட் வக்கீலா அப்பாயின் பண்றது அமித் அப்பாயின் பண்ணுவார் வக்கீலா. அதுலயே சூப்பர்ரா அப்படின்னு பண்ணா பிக் பாஸ் போய் மாத்திருவாரு. அமித் இந்த கேஸ்ல வந்து டேரக்டா இன்வால்வ் பேரிட்டு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு, அதான் நீங்க அமித்தை போட முடியாதுன்னு சொன்னதேவோ உடனே என்ன பண்ணிடுவாங்க, அடுத்து சபரியை கூப்பிடுவாங்க. அடுத்து ஜட்ஜியா இருக்கும்போது இவங்க வந்து பார்வதி வந்து திவ்யா சொல்லிடுவாங்க. எஃப்ஜே ஃபர்ஸ்ட் கமுருதி ஜட்ஜ்னு சொல்லிடுவாரு. கமுருதி சரி வாரன்னு சொல்லிடுவாப்புல. அதுக்கப்புறம் இவங்க பார்வதி அதெல்லாம் பண்ண முடியாது, டேரக்டா எல்லா பேரும் இன்வால்வ் ஆயிருக்கும், அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி உட்கார வச்சிருவாங்க. உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அரோரா சொல்லுவாங்க. அதுக்கப்புறமும் என்ன ஆகும்னா வந்து அந்த டப்பாரியோ ஏதோ ஒரு வேலைக்கு வந்து கேட்போம் திருப்பி வந்து கமுரி வந்து நின்றுவாரு. அப்போ பிக் பாஸ் ஓகே சொல்லி உட்கார வச்சிருவாரு. அதுக்கு வேற சண்டை போடுவாங்க பார்வதி கமுரின்னு சொல்லிட்டு. எதுக்கு நீ அதுக்கு ஓகே சொல்ற, நீ வந்து பேசணும்ல, எதுக்கு அப்படி சொல்லி ஓகே சொல்லுவாங்க. சரி சிரிப்பா இருந்துச்சு. கமுரி அது பிக் பாஸ் என்னன்னா பிக் பாஸ் கமருதீன் வந்தா அது பார்வதிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆப்பு. அதனாலதான் பார்வதி பயந்துட்டு இருப்பாங்க. அதான் எனக்கு அது சிரிப்பா போச்சு. அதுக்கு கம்பெனி பிக் பாஸ் கேட்பாரு, பிக் பாஸ் நான் மாத்திக்கோ வச்சுட்டேன் ஒரு பண்ணல சொல்லிட்டேன் நான், சரி மாத்திக்கோன்னு கேட்பேன். அது ஒரு பிக் பாஸ் அதுக்கு எதுவும் பதில் சொல்ல மாட்டாரு. அதுக்கு ஒரு சண்டையில போடுவாரு. அவ்வளோ. எனக்கு ஒரு டவுட், பார்வதி சூஸ் பண்ண ஜட்ஜ் வந்து அரோரா தானே? திவ்யா சூஸ் பண்ணுவாங்க பாரு.